வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்றார் நாராயணசாமி. நமச்சிவாயம் உள்பட 5 அமைச்சர்களும் பதவியேற்பு. சென்னையில் வழக்கறிஞர்கள் பேரணி. புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரிக்கை. இரண்டு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை ராணுவ கிடங்கில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் பலி, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். புதுச்சேரி மாநிலத்தின் 19வது முதல்வராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்று பதவியேற்றார். புதுச்சேரி மாநில பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி புதிய முதல்வராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் ஒப்புதலின்படி அமைச்சரவை பட்டியல் கடந்த வாரம் வெளியானது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காந்தி திடலில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்மையில் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற கிரண்பேடி முதல்வர் நாராயணசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். நாராயணசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் அன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயம், கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணாராவ், ஷாஜகான், கமலக்கண்ணன் ஆகிய 5 புதிய அமைச்சர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக சார்பில் கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் 19வது முதல்வராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்று பதவியேற்றுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவை ஏற்கனவே 12 முறை பதவி வகித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் மாநிலத்தில் 13வது முறையாக காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. திமுக 3 தடவையும், அதிமுக 2 முறையும், NR காங்கிரஸ் 1 தடவையும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி வகித்துள்ளது. புதுவை மாநிலத்தின் 19வது முதல்வராக நாராயணசாமி இன்று பதவியேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி கருப்பு பண மீட்பு தொடர்பாக அந்நாட்டு அதிபர் ஜோனான் அமானுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஆப்கான், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். சுவிஸ் அதிபரை சந்திக்கும் மோடி இந்தியாவின் கருப்பு பண மீட்பு விவகாரம் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான சுவிட்சர்லாந்துடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், தொழில், கல்வி, சுற்றுலா, வர்த்தக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அங்குள்ள தொழில் அதிபர்களுடன் இந்தியாவில் தொழில் தொடங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். சுவிட்சர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்கா செல்லும் மோடி அதிபர் ஒபாமாவை சந்திக்கிறார். நாளை மறுநாள் அமெரிக்க நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார்.
போராட்டம் நடத்தும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறக் கோரி 1000க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் சென்னையில் பேரணி நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் தலைமையில் திருவல்லிக்கேணியிலிருந்து சேப்பாக்கம் வரை வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றனர். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வழக்கறிஞர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பால் கனகராஜ் எந்த நிபந்தனையும் இன்றி புதிய சட்ட திருத்தத்தை தலைமை நீதிபதி ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். அனைத்து மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினருடன் இணைந்து போராட்டக் குழு அமைக்க உள்ளதாகவும் பால் கனகராஜ் தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதிலுடைய தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முடிவிலே என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்து அதை ஒப்புதலுக்காக அறிவித்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் உடனடியாக இந்த புதிய சட்ட திருத்தத்தை மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் திரும்பப் பெற வேண்டும், எந்த நிபந்தனையுமின்றி திரும்பப் பெற வேண்டும். சென்னையில் கைப்பற்றப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறையைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஆந்திரத்தைச் சேர்ந்த தீன தயாளன் என்பவர் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் 3 நாட்களாக சோதனை நடத்தினர். இதில் 75 கற்சிலைகளும் 41 உலோக சிலைகளும் கைப்பற்றப்பட்டன. மேலும் 75 பழங்காலத்து ஓவியங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாகியிருந்த தீன தயாளன் 2 நாட்களுக்கு முன்பு சரணடைந்தார். அவரிடம் தொடர்ந்து 2 நாட்களாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை ஆய்வு செய்ய மத்திய தொல்லியல் தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தில்லியில் இருந்து சென்னை வந்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிலைகள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை என்றும் அதன் மதிப்பு குறித்தும் இந்த குழுவினர் தமது ஆய்வை தொடங்கியுள்ளனர். இக்குழுவின் ஆய்வு முடிவடைந்த பிறகு அனைத்து சிலைகளும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பேரவை தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். இன்று மாலை ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு செல்லும் முதல்வர் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 232 தொகுதிகளில் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக 134 தொகுதிகளில் வெற்றியை பெற்றது. 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த முதல்வர் ஜெயலலிதாவே மீண்டும் ஆட்சியை பிடித்தார். 6வது முறையாக முதலமைச்சரான ஜெயலலிதா தனக்கு வாக்களித்த ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று வேன் மூலமாக பயணம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து காசிமேடு பகுதியில் உள்ள சூரியநாராயண செட்டி தெரு, ஜீவரத்னம் சாலை சந்திப்பு, திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, எண்ணூர் நெடுஞ்சாலை சந்திப்பு, வைத்தியநாதன் பாலம், ஜே நகர் சந்திப்பு என 21 இடங்களில் நன்றி தெரிவிக்கும் அவர் இறுதியாக மகாராணி தியேட்டர் அருகே தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறார். இதற்கான சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதிலும் போயஸ் கார்டனிலிருந்து ஆர்கே நகர் பகுதி வரை வழக்கமாக பேனர்கள், தட்டிப்போடுகள் வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் அதுபோன்ற பேனர்கள் எதுவும் இன்று வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் மிகவும் எளிமையான முறையில் மேலதாளத்துடன் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்க காத்திருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஆர்கே நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. காஷ்மீரில் ராணுவத்தினருக்கான குடியிருப்புகள் அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். காஷ்மீரில் ராணுவத்தினருக்கான குடியிருப்புகள் அமைப்பது தொடர்பாக முதல்வர் மெஹபூபா முஃப்தி சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றினார். அப்போது ராணுவ குடியிருப்புகள் அமைப்பதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா கண்டனம் தெரிவித்தார். முதல்வர் மெஹபூபா, உமர் அப்துல்லா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சியினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. மதுராவில் 29 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மாநில அரசை கண்டித்து முதல்வர் அகிலேஷ் யாதவின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா நகரில் ஜவஹர் பூங்கா என்ற பெயரிலான 290 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கும் பணியில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்திய தாக்குதலில் காவல்துறை உயர் அலுவலர்கள் 2 பேர் உள்பட 29 பேர் பலியாகினர்.
மாநில அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி லக்னோவில் உள்ள முதல்வர் அகிலேஷ் யாதவின் இல்லத்தை பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அமைப்பினர் முற்றுகையிட முயன்றனர். காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி சென்றனர். அதனை தடுத்தபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கேரளத்தில் இன்னும் 2 நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 80 மில்லிமீட்டர் மழையும் கும்பகோணத்தில் 50 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள ராணுவ ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் பலியானார், 5 பேர் படுகாயமுற்றனர். இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து கிழக்கே 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சலவா என்ற இடத்தில் அந்நாட்டின் மிகப்பெரிய ராணுவ ஆயுத கிடங்கு அமைந்துள்ளது. வெடிப்பொருட்கள், துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ள இங்கு எதிர்பாராத விதமாக நேரிட்ட தீ காரணமாக வெடிகுண்டுகள் வெடித்து சிதறி சாலையில் விழுந்தன. இதனால் இந்த கிடங்கை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். பாதுகாப்பு கருதி இங்குள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆயுத கிடங்கு வழியாக கொழும்பு செல்லும் முக்கிய சாலையில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. மருத்துவ படிப்பு விண்ணப்பம் பெற இன்று கடைசி நாள். நிறைவு செய்த விண்ணப்பங்கள் நாளை வரை அளிக்கலாம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட 15 தமிழக மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக வரும் 11ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் எனவும் வாசன் குறிப்பிட்டார். கடந்த ஒரு 4-5 நாட்களிலே 15 மீனவர்கள் கைது செய்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரிய ஒன்று. 90 படகுகள் அவரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மத்திய அரசு தமிழக மீனவர் பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. சென்னை ஐனாவரம் அருகே காவல்துறையினர் வாகனம் மோதிய விபத்தில் 2 பலியானதை அடுத்து வன்முறையில் ஈடுபட்டதாக 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த விக்டர் என்பவரின் மகன் ராம்குமார் தனது நண்பர் சாலமனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஐனாவரம் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த காவல்துறையின் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த இடத்திலேயே ராம்குமார் உயிரிழந்தார். படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாலமனும் நேற்றிரவு உயிரிழந்தார். விபத்தை கண்டு ஆத்திரமடைந்த மக்கள் காவல்துறையின் வாகனத்தை தாக்கியதுடன் புரசைவாக்கம் ஐனாவரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கலைந்து செல்லாமல் அவர்கள் காவல்துறையினரை கண்டித்து முழக்கமிட்டதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தடியடி நடத்தி காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். இதனிடையே விபத்து ஏற்படுத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த சாலமனின் உடலை வாங்க மறுத்து அவருடைய பெற்றோர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன் அவர்களை சமாதானப்படுத்திய பின்னர் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. என் குழந்தை இறந்துட்டா ஆக்சிடென்ட்ல. அரசாங்கத்து ஆளு மூலியமா கவர்மெண்ட் மூலியமா என் புள்ள இறந்துட்டா. அம்மா வந்து என் குழந்தைக்கு உதவி பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. என் புள்ள இருந்தா எனக்கு என்ன உதவி பண்ணுவாங்க? எனக்கு அம்மா செய்யறாங்க, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி.
தமிழகத்தில் MBBS BDS படிப்பில் சேருவதற்கு உரிய விண்ணப்பத்தை பெற இன்று கடைசி நாள். மே 26ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் நிறைவு செய்த விண்ணப்பங்களை அளிக்க நாளை கடைசி நாள். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. MBBS BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி தொடங்கியது. இன்றுடன் விண்ணப்ப விநியோகம் நிறைவடையும் நிலையில் இறுதி நாளான இன்று ஏராளமான மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை வாங்கிச் செல்கின்றனர். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 500 ருபீஸ் அங்கே டிடி எடுத்துட்டு வந்து இங்கே அப்ளிகேஷன் வாங்கிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறேன். மெரிட் லிஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன், என் பேர் எனக்கு தெரியல. ஆனால் மெடிக்கல் பண்ணுறது என்னோட பேஷன். இது வந்து லாஸ்ட் டேட் இருந்ததுனா நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். MBBS ஆனது ஒரு சின்ன ஆசை. ஸோ அதுக்காக வந்து ஃபில் பண்ணி போட்டேன். டுடேஸ் லாஸ்ட் டே. ஸோ மிஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி வந்து MBBS அப்ளிகேஷன் லாஸ்ட் டே அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னோடய மார்க்ஸ் ஸ்கோர் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இலவசமாக தான் சேவை செய்வேன். அதுதான் ஒரு இதுவே. ஸோ நிறைய பேர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. இதுவரை 23,448 பேர் விண்ணப்பங்களை பெற்றுள்ளனர். 14,550 பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க நாளை கடைசி நாளாகும். இதனை அடுத்து ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. 20ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை KMCயிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் புவனேஸ்வரி. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களது நண்பர்களை சந்தித்து மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து கடந்த 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் நீடித்ததால் விடுமுறையும் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் முதல் நாள் வகுப்புக்கு வந்த மாணவ மாணவிகள் தங்களது நண்பர்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். எங்களுக்கு கோடை விடுமுறை முடிஞ்சு நாங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். 10th நாங்கள் 10th எல்லாருக்குமே ப்ரொமோட் ஆகிருக்கோம். நாங்கள் 10th நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்து எங்கள் ஸ்கூல் பேரையும் எங்கள் பேரண்ட்ஸ் பேரையும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணோம் லீவில். இப்போ தான் பார்த்தோம், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ 9th 10th போகிறோம். 1.5 months நாங்கள் சும்மா இல்லாமல் வீட்டில் டியூஷன்ஸ்லாம் போய் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் இப்போ ஸ்கூல் திறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இப்போ 11th standard முடிச்சுட்டு 12th standard வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு மாதம் இந்த சம்மர் வெக்கேஷன் லீவ் விட்டுருந்தாங்க. லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எல்லாரையும் கும்பலாக பார்க்குறதுக்கு. நான் இப்போ வந்து 12th போயிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து 12th standardலாம் நல்ல மார்க் எடுப்பேன். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுகாதார வசதி கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட திருநகர் காலனி, நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள சுகாதார வளாகத்தில் போதிய வசதிகள் இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த பகுதி பெண்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு சேலம் சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கருங்கல்பாளையம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. டாய்லெட் வசதி பத்துறது இல்லைங்க. 15 டாய்லெட் தான் இருக்கு. அதுலயும் கரண்ட் 2 மணி நேரம் இல்லைன்னா தண்ணி வராதுங்க. சடனானா அது பூட்டிடுவாங்க, தண்ணி வசதி இல்லைன்னு. இந்த 6000 லேடிஸ் எங்க போவாங்க சார்? தெரு பூரா செப்டிக் டேங்க் தோன்றீங்க. அது எதுக்கு தோன்றீங்க சொல்லுங்க? கக்குசே ராஜாபுரத்துல இல்ல செப்டிக் டேங்க் எதுக்கு தோன்றீங்க? தெரு பூரா வீட்டு கட்டி கொடுங்க. இருக்கிறதெல்லாம் அது தண்ணி வந்தா மூடிடுறாங்க, மூட்டிட்டு போயிடுறாங்க. வயசானத்துக்கிட்டு போறது இல்லைங்க. பள்ளிக்கூட பிள்ளைங்க போனா நின்னே சலிக்கிறாங்க. பிள்ளைங்க நேத்தெல்லாம் ஸ்கூலே போகலைங்க. வீட்டுக்கு ஒரு டேங்க் கட்ட சொல்லுங்க. இல்லைன்னா செப்டிக் டேங்க் எதுக்கு போட்டாங்க? வீட்டுக்கு கட்டுறாங்க போட்டாங்க. வீட்டுக்கு கட்ட சொல்லுங்க. ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க புத்தாநத்தம் கிராம மக்கள் வந்தனர். மணப்பாறையை அடுத்த புத்தாநத்தம் கிராமத்தில் 500க்கும் அதிகமான இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கிராம மக்களின் நீராதாரமாக விளங்கும் குளத்தின் ஒரு கரையில் கோவில் கட்ட இந்து அமைப்புகள் முடிவு செய்துள்ளன. ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தங்களது குடும்ப அட்டைகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்க புத்தாநத்தம் கிராம மக்கள் ஊர்வலமாக வந்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சு நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர்.
அரசாங்கத்துக்கு சொந்தமான குளம், அதுவும் இல்லாமல் ஒரு குடிநீர் குளம். அது இன்ன வரைக்குமே நம்ம முழுக்க நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததில்ல. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான முழுக்க குளமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஊரணி குளமா இருக்கு, குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய குளமா இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும். நாம பலமுறை அதை தாசில்தார்கிட்டையும் மற்ற உயர் அதிகாரிகள்ட்டையும் அதை நம்ம தகவல் தெரியப்படுத்தும். அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. பெரம்பலூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்த அன்னமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் குடமுழுக்கை ஒட்டி கடந்த 4ஆம் தேதி யாகசால பூஜைகள் தொடங்கின. இதையடுத்து 4 கால பூஜைகளுக்கு பிறகு யாகசாலை வேள்வியிலிருந்து குடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தமிழகத்தின் பாரம்பரிய கலையாகவும் கிராமிய கலைகளில் ஒன்றாகவும் இடம்பெற்றுள்ள தெருக்கூத்து கலை அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இதற்கு புத்துணர்வு அளித்து கலையை வளர்க்க வேண்டும் என தெருக்கூத்து கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழர்களின் வீரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், கொடை, வரலாறு ஆகியவற்றை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கலையாக தெருக்கூத்து விளங்குகிறது. மன்னர்கள் காலத்தில் மக்களை நல்வழிப்படுத்த நற்பண்புகளை கலை வடிவில் மக்களிடம் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு தெருக்கூத்தாகவும் நாடக வடிவமாகவும் மாறியது. நாட்டில் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கிராம மக்களிடம் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதில் தெருக்கூத்து முக்கிய பங்காற்றியது. பாரம்பரியமிக்க தெருக்கூத்து கலை நாகரிக வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தனது பெருமை மிக்க வரலாற்றை இழந்து வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசமின்றி அனைவரையும் சினிமா, இணையம், முகநூல் போன்றவை ஆக்கிரமித்ததால் தெருக்கூத்து கலையை கவனிக்க ஆள் இல்லாததால் கலை இழந்து காணப்படுகிறது. முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த கலையை விட்டுவிடக் கூடாது என்பதால் கடும் இன்னல்களுக்கு இடையே தெருக்கூத்தை நடத்தி வருவதாக இதில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். அதிரூப மோகினி வந்தே அர்ஜுனன் மனதோதிக்க தத்தம் நித்தம் தருகிற தோமன தலாங்க தருகிற தோமன. இப்படியெல்லாம் 25 காலமாக நாங்கள் பாடுபட்டு வந்தோம். இந்த துறையிலே எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அதற்கு நீங்கள் தான் எடுத்து எங்களுக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும். தெருக்கூத்து கலை மீது கொண்ட பற்றால் இதனை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் கலைஞர்கள் நாடகம் நடக்கும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கூலி வேலைக்கு சென்று அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதாக தெரிவிக்கின்றனர். எங்கள் தாத்தா கற்றுது, எங்கள் அப்பா செஞ்சாடி, எங்கள் அப்பா கற்று நான் செய்யணுங்கிற வேலை. என் சர்வீஸும் 30 வருஷங்க. முன்ன மாதிரி தெருக்கூத்தெல்லாம் எதுவும் நடக்க தெரியலைங்க. வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே போன்ற நிலைமை நீடித்தால் இந்த தலைமுறையோடு பாரம்பரியம் அழியும் என்றும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலை பற்றிய எதுவுமே தெரியாத நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். 40-50 வருஷமாக மேக்கப் பண்ணின்னு நாடகத்தில் நடிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த நாடக தொழில் கெட்டு போச்சு. சரியானபடி கிராக்கி வர்றதில்லை. எங்கள் வீடு இந்த நம்ம கோயில் திருவிழா செய்கிறதுல அந்த மேக்கப் செய்து நடனம் ஆடி வர்றதில்ல. அதை எங்களையும் சேர்த்து இணைச்சி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகமும் கிடைக்கும், 3 நாடகமும் கிடைக்கும். போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து நாங்கள் எங்கள் பொழப்பை நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நாடகத்துறையே கம்மியாகிடுச்சிங்க. இந்த நாடகத்தை நம்பின்னு இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதுங்க. இந்த நாடகத்துறையை எடுத்துன்னு வந்து நடிக்க சொல்லி கவர்மெண்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இந்த கலையை அப்படியே பெருகும். தற்கால சூழலில் இரவு முழுவதும் கண்விழித்து தெருக்கூத்தை காண யாரும் விரும்பவில்லை என்றும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல நாடகத்தன்மையை மாற்றி கருத்துக்களை சுருக்கி குறுகிய நேரத்தில் சொல்வதன் வாயிலாக தெருக்கூத்து கலையை காப்பாற்றலாம் என்பதும் கலைஞர்களின் கருத்தாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து பா. சசிகுமார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் போட்டி கார்சியா லடினோவிச் இணை சாம்பியன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா கைவிடாவிட்டால் உலக நாடுகளிடம் இருந்து தனித்துவிடப்படும் என தென்கொரிய அதிபர் கிம் ஹே எச்சரித்துள்ளார். போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிபர் கிம் ஹே வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய நடவடிக்கைகளில் வடகொரியா தொடர்ந்து ஈடுபட்டால் பன்னாட்டு சமூகத்திடம் இருந்து விலகி இருக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். 정부는 북한이 비핵화의 길을 선택하고 대화의 장으로 나올 때까지 국제사회와 긴밀하게 협력하면서 강력한 제재와 압박을 지속해 나갈 것입니다. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் பிரெஞ்சு வீராங்கனைகள் கார்சியா லெடினோவிச் இணை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் பிரெஞ்சு வீராங்கனைகளான கரோலின் கார்சியா, கிறிஸ்டினா லெடினோவிச் இணையுடன் ரஷ்யா வீராங்கனைகள் மகரோவா, வெஸ்னினா இணை மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் செட்டை பிரெஞ்சு இணை வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது செட்டை ரஷ்ய இணை கைப்பற்றியது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட பிரெஞ்சு இணை மூன்றாவது செட்டை வென்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இதன் மூலம் முதல் முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கார்சியா லெடினோவிச் இணை வென்று சாதனை படைத்தது. ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் இத்தாலி வீரர் வேலண்டினோ ரோசி முதலிடம் பிடித்தார். கிராண்ட் பிரிக்ஸ் மோட்டார் சைக்கிள் போட்டி ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் நடைபெற்றது. இதில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் இத்தாலி வீரர் வேலண்டினோ ரோசி, ஸ்பெயின் வீரர் மார்க் மார்க்கஸ் ஆகியோருக்கு இடையே தொடக்க முதலே கடுமையான போட்டி நிலவிய போதிலும் இறுதிக்கட்டத்தில் ரோசி முந்திச் சென்று முதலிடம் பிடித்தார். ஹோண்டா அணியை சேர்ந்த மார்க் மார்க்கஸுக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது. மூன்றாவது இடத்தை மற்றொரு ஸ்பெயின் வீரர் டானி பெட்ரோசா பெற்றார். எனினும் பன்னாட்டு சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் மார்க் மார்க்கஸ் 125 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறார். ஸ்பெயின் வீரர் ஜார்ஜ் லோரன்சோ போட்டி தொடரில் இருந்து விலகிய நிலையில் அவர் முதலிடத்துக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்றார் நாராயணசாமி. நமச்சிவாயம் உள்பட 5 அமைச்சர்களும் பதவியேற்பு. சென்னையில் வழக்கறிஞர்கள் பேரணி. புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரிக்கை. 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை ராணுவ கிடங்கில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் பலி, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.